வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேஷ் ப்ரௌன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க துருவிட்டு ஐஸ் கோல்டு வாட்டரில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய பாத்திரத்தில் துணியை இந்த மாதிரி விரிச்சிட்டு அதை வடிகட்டிக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு திருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு துருவலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதுக்கு தான் இந்த ஸ்டெப் செய்கிறோம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்தது இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1/4 கப் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்த அப்புறம் திரும்பி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது கடாயில் இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த ஹேஷ் ப்ரௌன்ஸ் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஹேஷ் ப்ரௌன்ஸை ஷேப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சுமார் 8லேருந்து 9 ஹேஷ் ப்ரௌன்ஸ் செய்யலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிறதுக்கு சுமாராக 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கிறிஸ்பி ஹேஷ் ப்ரௌன்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.